நிறைவுக்கு வந்தது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முதல் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு போதுமான சதவிகிதம் கிடைக்கவில்லை. எனவே 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன. அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை விட வாக்குகள் அதிகமாக பெற்று அனுரகுமார திசாநாயக்க பாரிய வெற்றியை பெற்றுள்ளார். இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கு தேவையான 50% தாண்டவில்லை. எனினும் 2வது 3வது வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கூடுதல் வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்ற அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க அமோக வெற்றி பெற்று அறிவிக்கப்பட்டமை தற்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை அவரது பதவியேற்பு வைபவம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க இதுவரையில் 56,34,915 வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். அதே நேரம் 42.31% வாக்குகளை இவர் பெற்றுக் கொண்டுள்ளார். அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 63,035 வாக்குகளை பெற்று 32.76% சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்டுள்ளார். 3வது இடத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளதுடன் அவர் இதுவரையில் 22,99,767 வாக்குகளை பெற்று 17.27% பெற்றுக் கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் சதவிகித அடிப்படையில் இல்லாமல் 2வது 3வது விருப்பு வாக்கு தேர்வுகளின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக இறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம்.